நான் அவன் ஞானஸ்தானத்தை பல நாட்கள் தள்ளி போட்டுட்டே இருந்தேன். ஏன்னா எனக்கு என்னன்னா, நான் கத்தோலிக்க மார்க்கத்தில் இருக்கும்போது தான் எடுத்துட்டேனே, எதுக்கு இன்னொரு ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனா ஒரு நாள் ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தோடு கூட தான் பேசினார். நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று கேட்டார். மகளே, சின்ன வயசுல ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னு சொல்றியே, எத்தனை வயசுல உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? தெரியாத ஆண்டவரே. யார் கொடுத்தாங்க? தெரியாத ஆண்டவரே. உனக்கு யாரு கூட இருந்தாங்க? தெரியாத ஆண்டவரே. எந்த ஃபாதர், எந்த சர்ச்சில்? அதுவும் தெரியாத ஆண்டவரே. உனக்கே தெரியாது ஒரு ஞானஸ்தானம் கொடுத்தாங்களே, அது நீ எடுத்த ஞானஸ்தானம் அல்ல, உனக்கு கொடுத்த ஞானஸ்தானம். எப்படி சொல்லுங்க? நான் எடுத்த ஞானஸ்தானம் இல்ல, எனக்கு கொடுத்த ஞானம். அவங்க ஏதோ நம்பிக்கையில எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆனா இங்க வசனம் சொல்லுது, மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று என்ன செய்யணுமா? ஞானஸ்தானம். நான் எப்ப மனம் திரும்பினேன்? 18வது வயசுல. ஆண்டவர் கேட்டார், எப்ப மனம் திரும்பின? 18வது வயசுல. சரி ஆண்டவரே, இந்த 18வது வயசுல மனம் திரும்பின பிறகு நீ எடுக்கிற ஞானஸ்தானம் தான் உண்மையான ஞானஸ்தானம் என்று சொன்னாரா? அவ்வளவுதான். நீங்க எந்த வயசுல ஞானஸ்தானம் எடுத்தீங்க? தெரியாது. யார் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? தெரியாது. எந்த சர்ச்சையில் ஞானஸ்தானம் கொடுத்தாங்க? தெரியாது அப்படின்னு ஜெயராணி சொல்றாங்க. ஜெயராணி ஆண்ட்ரூ இவங்க சின்ன வயசுல ஞானஸ்தானம் எடுத்தது அது செல்லாது அப்படின்னு யோசிச்சுங்கிறாங்க. அது ஞானம் அடைந்த ஒரு நமக்கு புத்தி தெரிந்த வயசுல எடுத்தா தான் அது ஞானஸ்தானம். சின்ன வயசுல எடுக்கிற ஞானஸ்தானம் எல்லாம் அது ஞானஸ்தானம் அல்ல அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. இப்போ ஞானஸ்தானம், ஞானம் அறிவு எல்லாம் வளர்ந்த பிறகு, நமக்கு ஒரு புத்தி தெளிவான பிறகு எடுக்கிறது ஞானஸ்தானம் அப்படின்னு இப்போ எல்லாருமே எல்லா சர்ச்சையும் ஞானஸ்தானம் கொடுத்துன்னு இருக்காங்க. இங்க ஞானஸ்தானம் என்பது ஒரு சடங்கு. எப்படி? ஞானஸ்தானம் என்றது ஒரு சடங்கு. இந்த சடங்கு சொல்லும் சாஸ்திரத்தை தான் நம்ம கையாளணும். இந்த பைபிளில் எல்லாமே சடங்கு தான். பைபிளில் இஸ்ரேல் மக்கள் எகிப்துலேருந்து வெளியில் வராங்க. அப்போது பார்வோன் துரத்திட்டு வர்றாரு. இவங்க செங்கடலை கடந்து ஓடுறாங்க. பார்வோன் இங்கே பாதியில் அழிஞ்சு போகிறார், தண்ணியில் மூழ்கி. கர்த்தர் தண்ணியில் சாகடிச்சிடாரு எல்லாரையும். இது ஒரு சடங்கு. இப்போ எந்த இடத்துல நடக்குது? இப்போது எந்த இடத்துல நடக்குது? இப்போ எங்கேயாவது செங்கடல் திறக்குதா? இல்லை பார்வோன் அதில் அழிஞ்சிடறாங்களா? எந்த இடத்துல நடக்குது சொல்லுங்கள். எந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி நடக்குது அது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி எங்கேயுமே நடக்கலை இது வரைக்கும். பைபிளோட சரி, அதெல்லாம் சடங்கு, சாஸ்திரம். அது சொல்ல வரும், அது குறிப்பால் உணர்த்தும் சாஸ்திரம் என்ன, அதுதான் நம்ம அலசி ஆராயணும், யோசிச்சு பார்க்கணும். இந்த சாஸ்திரம் என்றால் என்ன? சாஸ்திரம் என்பது நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகின்ற மாற்றம், நம்முடைய சரீரத்தின் செயல்பாடு தான் சாஸ்திரம். அதை தான் நம்ம இங்கே யோசிக்க வேண்டிய விஷயம். அதை தான் குறிப்பால் உணர்த்துகிறது பைபிள். இது இப்போ நம்முடைய சரீரத்தில் ஒரு பெண்ணானவர் கருவுறாங்க. அதுக்கப்புறம் 10 மாதம் கழித்து அவங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. பெற்றெடுக்கும் போது நீர்க்குடம் ஒன்று இருக்குது. அந்த நீர்க்குடம் உடைந்தால்தான் கரு உருவாகி வெளியில் வருது. என்ன? நீர்க்குடம் உடைந்த பிறகு தான் ஒரு குழந்தை வெளியில் வருது. வெளியில் வந்த பிறகு அந்த வயிற்றில் உள்ள அழுக்கெல்லாம் வெளியில் வருது. ஒரு குழந்தை வெளியில் வந்த பிறகு அழுக்கெல்லாம், மீதி இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வருது. இந்த நிகழ்ச்சியை குறிக்கத்தான் இதெல்லாம் கர்த்தர் அந்த காலத்தில் மனுஷனை வச்சு செஞ்சார். நம்முடைய செல்களின் செயல்பாடுகளை கர்த்தர் மனுஷனை வச்சு செய்கிறார். ஒரு கம்ப்யூட்டருடைய செயல்பாடை அன்னைக்கு மனுஷனை வச்சு செய்கிறார் கர்த்தர் யெகோவா. ஏன் இது போயிட்டு இவங்க எகிப்தில் அங்கே அடிமையாக இருக்கணும்? அதுக்கப்புறம் 400 வருடம். 400 வருடன்றது இந்த கணக்கு தான், 10 மாத கணக்கு தான். அப்படி இதெல்லாம் ஏன் நடக்குது? எதற்காக எகிப்துக்கு போகிறாங்க? அதுக்கப்புறம் அடிமைத்தனம், அதுக்கப்புறம் மோசே அவங்கள மீட்கிறாரு. இந்த மாதிரி பல போராட்டங்களை இந்த பைபிள் சொல்லுது. பல போராட்டத்துக்கு அப்புறம், பல இன்னல் இக்கட்டுகள், கஷ்டங்களுக்கு அப்புறம், அதிசய அற்புதத்துங்களுக்கு அப்புறம் தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியில் வராங்க. என்ன அதிசயம் நடக்குது? பேனெல்லாம் வருது, தவளை உண்டாகுது, தண்ணீர் ரத்தமாக மாறுது. இதெல்லாம் நம்முடைய சரீரத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். என்ன? ஒரு பெண், ஒரு கருவெற்றிற்கு பெண்ணுடைய உடலில் உண்டாகும் மாற்றங்கள் தான் இதெல்லாம். வேற ஒன்றும் பெருசாக இந்த பைபிள் சொல்லல.
ஒரு மனிதனுடைய இயக்கத்தை தான், சரீர இயக்கத்தை தான் இந்த பைபிள் ரகசியமாக எழுதி வச்சு. இதை சரீரத்தை எப்படி செயல்படும் சாஸ்திரம், அந்த சூத்திரத்தை தான், சரீரம் செயல்படும் சூத்திரத்தை தான் இந்த பைபிளில் சத்தியமாக எழுதி வச்சுக்குது. இதை எல்லாருக்கும் பகிருங்க. ஏன்னா திரும்பவும் நம்ம பழைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கின்னு ஞானஸ்தானம் எடுத்துக்கின்னு அதுக்கப்புறம் செய்யாத தவறெல்லாம் செஞ்சுக்கின்னு இது ஒரு சடங்காக நம்ம இன்னும் கையாளுறதுல அது ஒரு நன்மையே கிடையாது. அது நமக்கு நன்மையை தராது. இந்த சடங்குகளெல்லாம் கைவிட்டுட்டு சாஸ்திரத்தை நம்ம கை கொள்ள வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையில நிம்மதி. அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு சிசரியன் வரைக்கும் போயிடுது. ஒரு குழந்தை அந்த சரியான வழியில் பிறக்க முடியாத சிசரியன் வரைக்கும் போயிடுது. ஏன் இந்த மாதிரி எல்லாம்? ஏன்னா ரகசியம் தெரியல, பைபிள் ரகசியம் தெரியல, அதனுடைய செயல்பாடு, நம்முடைய சரீர செயல்பாட்டை நம்ம புரிஞ்சிக்கல, பைபிள் நம்முடைய சரீரத்தை பற்றி என்ன சொல்ல வருது அது நமக்கு தெரியல. இதனால நம்ம தாறுமாறாய் நம்ம வாழ்க்கை வாழ்ந்து ஒரு 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 பெண் இந்த சரீரத்தை கருவை உருவாக்கும், கருவை சுமக்கும், குழந்தையை சுமக்க போகும் இந்த சரீரத்தை எப்படி செயல்படுத்துறது, எப்படி அதை பாதுகாக்கிறது, பயன்படுத்துறது, பண்படுத்துறது, ஒரு பெண்ணோட சரீரத்தை, ஒரு குழந்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெண்ணோட சரீரத்தை எப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும், எப்படியெல்லாம் நம்ம அதை பராமரிக்கணும் அப்படின்றதெல்லாம் யாரும் சிந்திக்கிறது கிடையாது. அந்த சடங்கு, எந்த சடங்கு? அங்கே இது ஞானஸ்தானம் எடுத்தாங்களே, இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். அங்கே இஸ்ரேல் மக்கள் வெளியில் வந்தாங்க. இதை கதைகளே சொல்லிங்கிறாங்க. அந்த கதைகள், அந்த நிகழ்ச்சிகளில் உள்ள நிஜங்களை நாம் சிந்திக்கிறது கிடையாது. நான் தான் பெரிய பாஸ்டர், நான் தான் பெரிய பாஸ்டர், எனக்கு எல்லாம் தெரியும், நான் தான் பெரிய உலகெல்லாம் ஓடி பைபிளை பற்றி பேசிட்டு வரேன். எனக்கு பாருங்க எவ்வளோ பெரிய கூட்டம் வராங்க, என் மேடையை பாருங்க எவ்வளோ பெரிய மேடை, எத்தனை லைட் போட்டுக்கிறேன் பாருங்க, எத்தனை ஸ்பீக்கர் வச்சுக்கிறேன் பாருங்க. அந்த பெருமையில தான் இன்னைக்கு கிறிஸ்துவ ஓடின்னு சிலர் அந்த இந்த மாதிரி மேடைகள் அமைத்து டான்ஸ் ஆடுறதும் பாட்டு பாடுறதும் தான் போயின்னு இன்றைய கிறிஸ்தவம். இன்றைய இந்த வேதம் எதற்காக உருவாக்கப்பட்டது? நம்முடைய வாழ்க்கைக்காக உருவாக்கப்பட்டது. இந்த பைபிள் நம்முடைய பாடிக்காக உருவாக்கப்பட்டது. இந்த பாடி செயல்படும் விதத்தை இந்த பைபிளில் ரகசியங்களாகவும் மறைபொருளாகவும் எழுதி வச்சுக்குது. இதுதான் அந்த ரகசியம். நான் சொல்லும் இந்த விஷயங்களாக பைபிளில் ரகசியங்களாகவும் மறைபொருளாக எழுதி வச்சுக்குது. இதை நம்ம ஃபாலோ பண்ண தான் நம்மளை வாழ்க்கையில வெற்றி. வேற விதத்தில் வெற்றி அடைய முடியாது. இவற்றையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண தான் நிம்மதி வாழ்வு. இவற்றையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண தான் ஒரு கௌரவமான வாழ்க்கை நம்ம வாழ முடியும். பழைய வாழ்க்கையே எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாரு இயேசு கிறிஸ்து சர்ச்சுக்கு போனாரு, இயேசு கிறிஸ்து ஜபம் செய்தாரு, நாமளும் ஜபம் பண்ணணும் மணிக்கணக்கில் அப்படின்னு இருந்தா, அப்படி இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தா நமக்கு பயனே இருக்காது, பயன் தராது. இந்த நிகழ்ச்சிகள் சொல்லும் நிஜங்கள் என்ன? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தார், அதனுடைய நிகழ்ச்சி என்ன? நம்முடைய நிஜ வாழ்க்கையில் அது எதை கொண்டிருந்தது அப்படி அதுதான் அலசி ஆராயணும் இந்த வேதத்திலிருந்து. இப்படி நம்முடைய வேதங்கள் இன்னைக்கு வேத விளக்கங்கள் தாறுமாறாக கொடுத்துன்னு இருக்காங்க. மனுஷனுக்கு தேவையில்லாத, பயன்படாத, நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயத்தை தான் இன்னைக்கு பைபிள் மணிக்கணக்கில் சொல்லிக்கிறாங்க. இதில் நமக்கு ஒரு விஷயம் பயன்படாது. ஏன்னா பேசுறது மணிக்கணக்கில் கேட்டு நமக்கு என்ன சாப்பாடு நான் சும்மா வந்துட்டா, நம்ம போய் வேலை செஞ்சு உழைச்சி படித்து கட்டை வெட்டி விறகு தூக்கி இரும்பு தூக்கி 4 பேருக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாதான் நீ சம்பளம். என்ன அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம நல்ல வாழ்க்கை வாழ முடியும்? எனவே இந்த சடங்கை கைவிட்டு சாஸ்திரத்தை கையாள்வோம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.